வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ வோல்டேஜ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுக்காக நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு ஒரு மல்டிமீட்டர் ஒன்று தேவைப்படுது, எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா மேல் பகுதி. இதோட பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா இதில் 4 பக்கமும் ஸ்க்ரூ இருக்கும். நம்ம இதை ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி அந்த ஸ்க்ரூஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா டாப்பில் இருக்கிற கவர் வந்துடும். எடுத்துட்டோம். இப்போ திருப்பி வச்சுட்டு இப்போ கவர் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டாப் பேனலில் கீஸ் அந்த பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் இருக்குது. கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டா இந்த டாப் பேனல் தனியாக வந்துடும். இப்போ நம்ம டாப் பேனல் பார்த்தோம் அப்படின்னா எடுத்துட்டோம். இந்த டாப் பேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலர் ஐசி இருக்குது. இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம என்ன பட்டன் அழுத்துகிறோமோ அதுக்குண்டான டேட்டா சிக்னலை பார்த்தோம் அப்படின்னா இந்த மதர் போர்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சென்ட் பண்ணி வச்சிரும். அந்த டேட்டாவை வச்சு இதில் ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அந்த கண்ட்ரோலர் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த போர்டை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட் பண்ணும். இப்போ இந்த பேனலை நம்ம வச்சிடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது காயில். இந்த காயிலில் பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை நம்ம ஸ்க்ரூ டிரைவர் பயன்படுத்தி ரிமூவ் பண்ணிடலாம், எடுத்துடலாம். இது இன்சுலேஷன் போட்டிருப்பாங்க இந்த காயிலில். அவ்வளோதான், எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த காயில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த காயிலோட மையப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சென்சார் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சாரு. இது பேனல் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற டாப் பேனல் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஹீட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சென்ஸ் பண்ணி இது கண்ட்ரோலர், இதில் இருக்கிற கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மதர் போர்டில் இருக்கிற கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ணோம். அதை பயன்படுத்தி அந்த சிக்னலை பயன்படுத்தி அது அதை ஆன் ஆஃப் பண்ணும். பாருங்கள், இப்போ நான் அந்த சென்சாரோடது ரிமூவ் பண்ணிட்டேன். காயில் கனெக்ட் பண்ணியிருக்கிற டெர்மினல் இது. அதுக்கு அடுத்தது ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 18 வோல்டேஜ் கொண்ட ஒரு ஃபேனு. இந்த ஃபேனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதையும் எடுத்துடலாம். இப்போ இந்த போர்டு பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு இதில் 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா பவர் கேபிள். பாருங்கள், ரிமூவ் பண்ணியாச்சு. இது மதர் போர்டு. பாருங்கள், இந்த 2 டெர்மினலில் காயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த காயில் கனெக்ட் பண்ணியிருக்க இதே டெர்மினலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கெப்பாசிட்டரும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த காயிலும் இந்த கெப்பாசிட்டரும் சேர்ந்து ஒரு ஆசிலேஷன் சர்க்யூட்டாக இங்கே செயல்படுது. அதாவது இது சார்ஜ் ஆகும். இதில் சார்ஜ் ஆனது பார்த்திங்கன்னா இது வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ இது சார்ஜ் ஆகும். இது டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப இது திருப்பி சார்ஜ் ஆகும். அப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் சர்க்யூட் மாதிரி செயல்படுது. இங்கே கொடுக்குற ஏசி சப்ளை இந்த ஃபியூஸ் வழியாக நேராக ரெக்டிஃபையருக்கு போகுது. ரெக்டிஃபையர் ஏசியை டிசியாக மாற்றி அந்த டிசி சப்ளை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே பயன்படுத்தியிருக்கிற ஐஜிபிடிக்கு போகுது. இந்த ஐஜிபிடியில் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்குது. இதில் கேட் டெர்மினலுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் இருந்து சிக்னல் கிடைக்கும். அப்போ மைக்ரோ கண்ட்ரோலரை பயன்படுத்தி இந்த ஐஜிபிடியை ஆன் பண்ணிக்கலாம்.
ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டிசி சப்ளை ஐஜிபிடிக்கு கொடுத்து அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டராக வந்து இங்கே செயல்படுது. அதாவது டிசியை திருப்பி இதை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஏசி சப்ளை மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா மாற்றி காயிலுக்கு போகுது. அதாவது அதுக்கு டேங்க் சர்க்யூட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஜிபிடிக்கு கீழே இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்குது, டெம்பரேச்சர் சென்சார். இது ஐஜிபிடியோட ஹீட்டை சென்ஸ் பண்ணி நான் அந்த டெம்பரேச்சரோட லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெவலுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே போகிறப்ப அதோட சிக்னலை வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்குறப்ப மைக்ரோ கண்ட்ரோலர் இமீடியட்டாக அந்த ஐஜிபிடியை ஆஃப் பண்ணும். இப்போ இதோட வோல்டேஜ் லெவலை வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். அதாவது இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு, இங்கேருந்து ஃபியூஸ் வழியாக பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயருக்கு இன்புட்டாக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிசி கிடைக்கும். அதாவது இதுக்கும் 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 நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி கிடைக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டரை ஆன் பண்ணிட்டோம். வோல்டேஜில் வச்சுருக்கோம். டிசியில் இருக்குது, ஏசியாக மாற்றிக்கலாம். இன்புட் மட்டும் ஏசியில் இருக்கும், மாற்றியாச்சு. இப்போ இதை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டோம். அதே ஃபியூஸுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 230 வருது. அடுத்தது டிசியில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த டிசி சப்ளை மெஷர் பண்ணுறதுக்கு டிசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிரவுண்ட் டெர்மினலு, அதாவது நெகட்டிவ் டெர்மினலு, பாசிட்டிவ் டெர்மினல் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டாக இருக்குது. அதனால் இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து நான் மல்டிமீட்டரில் மைனஸ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், $300 வருது. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டயோடு இருக்குது. இந்த டயோடும் இந்த டயோடும் இதோட வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 308 வோல்டேஜ் இருக்குது. ஏன்னா ஃபேனுக்கு வந்து 18 வோல்டேஜ் ஆகும். அடுத்தது அந்த ஃப்ரண்ட் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, கீபேடு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ் தேவைப்படுது. அதுக்காக நம்ம 5 வோல்டேஜ் நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். வோல்டேஜ் 18 வோல்டேஜ் பாருங்கள் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு போகிற 18 வோல்டேஜ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீபேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ் போகும். கீபேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா 7805ங்கிற ரெகுலேட்டர் பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அவ்வளோதான். அதாவது ஃப்ரண்ட் பேனலுக்கு வந்து 5 வோல்டேஜ், ஃபேனுக்கு 18 வோல்டேஜ், காயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 வோல்டேஜ் லெவலில் போகணும். மெஷர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இதை வந்து திருப்பி ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணுறதுக்கு இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பழைய மாதிரியே வச்சு நம்ம ஸ்க்ரூஸ் போட்டுடலாம். பாருங்கள், 3 ஸ்க்ரூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு கனெக்ட் பண்ணுறது. இது வந்து சென்சாரோடது இங்கே கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு.
அடுத்தது ஃப்ரண்ட் பேனலை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு பேக்கில் ஸ்க்ரூ போட்டால் அவ்வளோதான். ஸ்க்ரூ போட்டாச்சு. ஆன் ஆகுது பாருங்கள். E0 எரர் வருது, அதாவது பாத்திரம் வைக்கலிங்கிற எரர் வருது. இப்போ பாத்திரம் வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணலாம். இப்போ பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். நான் 1000 வச்சுருக்கேன். வாட்ஸ் வந்து 1000 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாகுது. பாயில் ஆகுது. உள்ளே இருந்து பப்பிள்ஸ் வருது பாருங்கள். பாருங்கள் பப்பிள்ஸ் வருது. பாருங்கள் பவர் ஆஃப் பண்ணிடலாம். பவர் ஆஃப் பண்ணுறேன். பப்பிள்ஸ் வரல. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.